அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அம்மையப்பரை வணங்குகிறேன். பேரருள் தருவாயே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமோ நாராயணாயா. பக்த கோடிகளுக்கு வணக்கம். திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரோனா சமயத்தில் மேல் நல்லாத்தூரில் இருக்கின்ற ஆசிரியர், சிறந்த பேச்சாளர் ஐயா பாலச்சந்திரன் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனைக்கு கூட அவரால் செல்ல முடியவில்லை. வீட்டிலேயே இருந்தார். என்னிடத்திலே தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டார். நான் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் ஆண்டித்தோப்பு என்ற இடத்திலே என்னுடைய வீட்டிலே இருந்து அவருக்கு விடியற் காலையில் நான் ஒரு பூஜை செய்தேன். நான் அந்த பூஜையை செய்கின்ற பொழுது எனக்கும் அவருக்கும் 200 கிலோமீட்டருக்கு தொலைவு இருக்கும். அதனுடைய அந்த இறைவனுடைய பேரருள் அங்கே சென்றது. அதை அவர் உணர்ந்தார். நான் அந்த பூஜை முடிந்த பிறகு அவரை கேட்டேன், இந்த பூஜையில் உங்களுக்கு என்ன உணர்ந்தீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், என் உடம்பில் ஒரு மின்சாரம் பாய்வது போல் தெரிகிறது என்று சொன்னார். அதற்கு பிறகு 2 நாட்களுக்குள் அவர் உடல்நிலை சரியாகி இறைவன் சிவபெருமானின் பேரருளால் அவர் பிழைத்தார். அவர் வீட்டிற்கு அங்கே ஒரு பூஜையும் செய்தேன். வாழை இலையில் கற்பூரம் ஏற்றினேன். அந்த கற்பூரம் அணிந்த இடத்தில் ஆஞ்சநேயர் காட்சி கொடுத்தார். வீட்டில் உள்ள அவர் மனைவி, மகன், மகள் அவர் அனைவரும் அதை வணங்கினார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது பக்த கோடிகளே? இறைவனின் பேராற்றல் அங்கே அவரை சென்று காப்பாற்றி இருக்கிறது. அது சாதாரண ஆற்றல் அல்ல, சிவபெருமானின் பேராற்றல். ஆகவே பக்த கோடிகளே, இறைவனை நம்பினால் உங்களுக்கு எந்த நேரத்திலும் எந்த கணப்பொழுதிலும் உங்களிடத்தில் அவருடைய பேரருள் வரும். அந்த அதிசயம் அங்கே நிகழும். ஆகவே அனைவரும் சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு அவரை ஒவ்வொரு நாளும் அவரை வழிபடுங்கள். இந்த உலகத்தில் நல்லதே நடக்கும். மீண்டும் அடுத்த அதிசயங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம். நன்றி.